Good evening students. Today we will discuss the current affairs analysis dated 24th April 2020. So these are the listed articles we are going to discuss. 7 articles are there. Let us start our discussion. So first news that is from Operation Twist. ஸோ ஆர்பிஐ வந்து ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டை ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னேன், 2019 டிசம்பரில் தே ஹேவ் லான்ச் ஆப்ரேஷன் ட்விஸ்ட். அதுக்கு பிறகு இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க திருப்பியும் 27th ஏப்ரலில். ஸோ ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டுன்னா என்னென்னு சொல்லிடுறேன் முதல்ல. அதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு கிவ் சம் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் தி பாண்ட் ஈல்டை பற்றி சொல்லணும், எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஆப்ரேஷன் லைக் ஓஎம்ஓ ஆப்ரேஷனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், விச் மீன்ஸ் ஆர்பிஐ வந்து பாண்ட்ஸை பர்ச்சேசிங்கும் செல்லும் பண்ணுவாங்க ஃப்ரம் த பப்ளிக் த்ரூ தி கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. டைரெக்டாக பண்ண மாட்டாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இப்போது லைக் ரொம்ப மணி சப்ளை இருக்குது, 15 lakh crore 16 lakh crore இருக்கணும், மோர் தேன் 18 lakh crore சப்ளை இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாண்டை கொடுத்து பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாங்க, மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தி சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு பாண்டை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்சர்விங் த லிக்விடிட்டி ஃப்ரம் தி மார்க்கெட். அதே மாதிரி when there is a tightening, லிக்விடிட்டி இல்லை, ரொம்ப டைட்டாக மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்றப்போ அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய லைக் பீப்புள்கிட்டேருந்து பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து மார்க்கெட்டில் போடுவாங்க, இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ இது ரெண்டுமே பண்ணுவாங்க ஆப்ரேஷன் ஓஎம்ஓவை பொறுத்த வரைக்கும். தட் இஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பேர். ஸோ ஆப்ரேஷன் ட்விஸ்ட்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட், சேம் லைக் ஓஎம்ஓ தான், ஆனால் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓஎம்ஓவுக்கும் ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஓஎம்ஓ வந்து sometimes they will purchase, they will take money from like market, sometimes they will inject money into the market, அப்சர்வ் பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷனும் பண்ணுவாங்க. ஆனால் ஓப்பன் ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் both will be done simultaneously, which means they will purchase the bond, லாங் டியூரேஷன் பாண்ட். அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ 10,000 crore மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10,000 crore rupees வந்து மார்க்கெட்டில் இன்ஜெக்ஷன் ஆகுது. அண்ட் தென் வாட் தே வில் டூ, ஆட்டோமேட்டிக்லி தே வில் டேக் தட் மணி லைக் அந்த பாண்டை வச்சு அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா 10,000 crore. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10,000 crore நிகராக இருக்கக்கூடிய ட்ரெஷரி பில்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. தென் ஆட்டோமேட்டிக்லி தே வில் கெட் த மணி. ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ இதனால் இன்ஜெக்ஷன் லிக்விடிட்டி அதிகமாகுதான்னு கேட்டுச்சுன்னா எஸ், ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் அப்படின்னா ட்ரெஷரி பில்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெஷரி பில்ஸ் தான். ஸோ லெஸ் தேன் 1 year, ஸோ தே வில் பர்ச்சேஸ் தட். ஸோ இப்போ எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு விளக்கம் தரணும். இப்போ பாண்ட் ஈல்டு கேட்டகரிக்காக இப்போது பாண்டு ப்ரைஸ், பாண்டு வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், மோர் தேன் 1 year கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மோர் தேன் 1 year ப்ரைவேட் பாண்ட்ஸ், எல்லாமே பாண்ட்ஸு பீப்புள் கேன் ஐடென்டிஃபை ஃப்ரம் திஸ். ஸோ 10 lakh rupees ஒரு பாண்ட் வந்து இல்லைனா 10,000 rupeesன்னு வச்சுக்கோங்க, அட் அ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 10% ஃபார் 10 year மெச்சூரிட்டி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்கிட்டேருந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னா, இல்லைனா a person வாங்குறாரு அப்படின்னா he will get per year he will get 1,000 rupees for interest rate. ஸோ ஒவ்வொரு வருஷம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. வித்தின் 2 year or 1 year ஐ நீட் த அர்ஜென்சி, தெர் இஸ் அன் அர்ஜென்சி ஆஃப் மணி. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் அதை விற்றுருவேன். அப்போது இந்த பீப்புள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இப்போ எனக்கு தான் டிமாண்ட், எனக்கு தான் பணம் தேவையே தவிர அவங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அதோட ரேட்டை குறைப்பாங்க. ஸோ டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பாண்டோட டிமாண்ட் இல்லை அப்படின்னா அதோட ரேட்டு குறையும். ஸோ பர்ச்சேஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 9,000 rupeesக்கு மதிப்பு 10,000 rupeesக்கான பாண்டை தே வில் பர்ச்சேஸ் ஃபார் 9,000 rupees. ஸோ அதே இது அவங்களோட ஈல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே வருஷம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதே 1,000 தான் கிடைக்கும். எனக்கு என்ன கிடைச்சதோ அதே 1,000 தான் கிடைக்கும். 10 yearsக்கு அப்புறம் அதே 10,000 rupees அவன் கையில் கிடைக்கும். ஆனால் அவனோட ஈல்டு வந்து he is investing only 9,000 rupees and he is getting an yield of like 1,000 rupees per year, and then he will get an மெச்சூரிட்டிக்கு அப்புறம் he will get the 10,000 rupees. அப்போ அவரோட ஈல்டு என்ன அப்படின்னா 11 point something வரும், 11.1% வரும். இங்கே என்னோட ஈல்டு only 10%. புரியுதா? ஸோ பாண்டோட ப்ரைஸ் குறைய குறைய
லைக் பாண்டோட ஈல்டு அதிகமாகும். பாண்டோட டிமாண்ட் அதிகமாகி பாண்ட் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா இப்போது தெர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் லைக் இந்த பாண்டுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு 10,000க்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து 10,500க்கு பர்ச்சேஸ் பண்ணப்படும், இல்லைன்னா 10,000 11,000க்கு பர்ச்சேஸ் பண்ணப்படும் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அங்கே ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். புரியுதா? அதே இது டிமாண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஈல்டு அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் பாண்டு ப்ரைஸ் ஏற ஏற ஈல்டு கம்மியாகும். பாண்டு ப்ரைஸ் கம்மியாக பாண்டு ப்ரைஸ் ஏற ஏற ஈல்டு கம்மியாகும். பாண்டு ப்ரைஸ் கம்மியாக ஈல்டு அதிகமாகும். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ பாண்டோட ஈல்டு வந்து டே டு டே பேசிஸில் மாறிட்டே இருக்கும். பிகாஸ் பர்ச்சேசிங், செல்லிங், டிமாண்ட் அண்ட் சப்ளை மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாக இருக்குது, லாங் டேர்ம் பாண்டோட ஈல்டு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா தே ஆர் கோயிங் டு கிரியேட் த டிமாண்ட் இன் தி பாண்ட் மார்க்கெட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாண்ட் ப்ரைஸ் இப்போ 1,000 rupees இருக்கக்கூடிய பாண்ட் 10,000 rupees இருக்கக்கூடிய பாண்டோட ரேட் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது 10,000 crores வச்சு பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அப்போது அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பாண்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும், பாண்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஈல்டு கம்மியாகும். இப்போ ஈல்டு கம்மியாகும் போது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தே வில் நாட் இன்வெஸ்ட் இன் த பாண்ட். அது மட்டும் இல்லை, இந்த 10,000 crore இப்போ மார்க்கெட்டில் வரும்போது இந்த பேங்க் வில் ஹேவ் ஹியூஜ் மணி. இந்த பாண்டெல்லாம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குன்னா கவர்மெண்ட் கிட்ட, பேங்க்குக்கிட்ட தான் இருக்கும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே. இப்போ 10,000 crore கொடுத்து பேங்க்குக்கிட்ட இருக்கக்கூடிய பாண்டெல்லாம் கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கலாக பேங்க் வில் ஹேவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு தே வில் கிவ் லோன். நிறைய பணம் இருக்கும்போது தெர் இஸ் அ டிமாண்ட் லெஸ் ஃபார் லோன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னு அவங்க ரெப்போ ரேட் டிரான்ஸ்மிஷன் ஹேவ் டு ஹேப்பன். மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் ஏற்கனவே ஆர்பி பண்ணியிருக்கக்கூடிய மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வந்து இங்கே நடக்கணும். இப்போ ரெப்போ ரேட்லாம் குறைச்சதுக்கான விளைவுகள் இங்கே நடக்கணும். ஸோ அது இப்போ நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா லோனுக்கான டிமாண்ட், லோன் சீப்பாக கிடைக்கும்போது பீப்புள் வில் கோ ஃபார் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல். அப்போ ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு டிமாண்ட் க்ரியேட் ஆகும், லோன் அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் உருவாகும். அதன் மூலமாக ப்ராடக்ட்ஸ் லைக் அதன் மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கு ஜாப் கிடைக்கும். ஜாப் கிடைக்கும்போது சிமெண்ட் ப்ரொடக்ஷன் இதை கூட அலைடு கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் நான் ஒரு ஃபீல்டை சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்பர் ஆஃப் ஃபீல்டு இருக்குது. கார் லோன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, பர்சனல் லோன் போவாங்க, எனி லோன் ரேட்டு கம்மியாகும்போது பீப்புள் வில் கோ ஃபார் லோன் ஃபார் பர்ச்சேசிங் சம்திங். தென் ஆட்டோமேட்டிக்லி டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் அதிகமாகும்போது ஜாப் கிரியேட் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக, கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஸோ இதான் ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டோட மெயின் கான்செப்ட். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுது, இப்போ நான் திருப்பி விளக்கமாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பாண்டுன்னு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ ஐ வில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆப்ரேஷன் ட்விஸ்ட். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் பாண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 10,000 crore மார்க்கெட்டில் போகுது. அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸை வந்து விற்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தே வில் கெட் த சேம் அமௌண்ட். ஸோ இப்போ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா பாண்ட் ஈல்டை குறைச்சாங்க. பாண்ட் ஈல்டை குறைச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்மிஷன் will happen, மானிட்டரி டிரான்ஸ்மிஷன். ஐ ஹோப் பீப்புள் காட் இட். ஸோ அப்போது ட்ரெஷரி பில்ஸுக்கான ரேட் வந்து ட்ரெஷரி பில்ஸுக்கான ஈல்டும் இப்போ லாங் டேர்ம் பாண்டுக்கான ஈல்டும் வந்து ஏகதேசம் ஈக்குவல் வரும்னு நான் சொல்லலை. ஆனால் லைக் ரொம்ப லாங் டேர்ம் பாண்டோட ஈல்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், ட்ரெஷரி பில்ஸோட ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டுமே இப்போ ஈக்குவலான மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பர்ச்சேஸ் பண்ணி இங்கே செல் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக ஆர்பிஐக்கு அவங்களோட பணம் கிடச்சிரும், மார்க்கெட்டில் சில மாற்றங்கள் உருவாகும். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் தி ஆப்ரேஷன் ட்விஸ்ட். ஸோ இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பையிங் லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் பாண்ட், தேர் டிமாண்ட் ரைசஸ் அண்ட் புஷ்அப்ஸ் தேர் ப்ரைஸஸ். பாண்ட் ஈல்டு கம்ஸ் டவுன் ஆகும். ஈல்டு கம்மியாகும்போது லோவர் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மீன் பீப்புள் கேன் அவைல் ஃபார். ஈல்டு கம்மியாகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். நான் சொன்ன கான்செப்ட் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள் வில் கோ ஃபார் லோன் பண்ணி பை ஹவுசஸ், ஃபினான்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க, கம்பெனிஸ் அதே மாதிரி லோன் வாங்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா லைக் திஸ் இஸ் அ மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் will happen. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்னென்னு தெரியும் உங்களுக்கு.
purchasing and selling of government securities from the people as well as பப்ளிக் லைக் ப்ரைவேட் செக்டார்கிட்டேருந்து பேங்க்ஸுக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. யார் மூலமாக பண்ணுவாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமாக. தட்ஸ் ஆல் அபவுட் தி ஓஎம் ஆப்ரேஷன். தென் சைனா இன் சவுத் சைனா சி. ஸோ இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் வந்து எடிட்டோரியல் பேஜ் வந்து ஒபேட் பேஜ். ஸோ lead article. So fishing in troubled waters during the pandemic. So fishing in troubled waters அப்படின்னா இப்போ சவுத் சைனா சீயோட ஸ்டோரி நான் சொல்லணும், அதுக்கப்புறம் why it is important. So this is சவுத் சைனா சி. சைனாவோட சவுத் சைடில் இருக்கும், வியட்நாத்துக்கு ஈஸ்டர்ன் சைடில் வருது, பிலிப்பைன்ஸுக்கு வெஸ்டர்ன் சைடில் வருது, மலேசியாவுக்கு நார்தர்ன் சைடில், இந்தோனேஷியாவுக்கு நார்தர்ன் சைடில் வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐலண்ட். இப்போ ரீசெண்டாக நான் உங்களுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி பேண்டமிக் கோவிட்-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும்போது, ஸோ ஏப்ரல் ஸ்டார்டிங் டைம் பீரியடில் சைனாவோட ஃபிஷிங் பீப்புள் வந்து அங்கே போய் ஃபிஷிங் குரூப்ஸ் வந்து சவுத் சைனா சீல அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. நாத்துவா அப்படின்ற பிளேஸில் ஐலண்ட் ஏரியா பக்கத்தில் போயிட்டு இந்தோனேஷியாவோட ஃபிஷிங் ஏரியாவில் போய் ஃபிஷிங் பண்ணுறாங்க. உலகமே வந்து பேண்டமிக்னால ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது தே ஆர் டூயிங் ஃபிஷிங். அண்ட் தென் அவங்களோட ஆர்மி இப்போது அவங்களோட ஆர்மி வந்து இப்போ சவுத் சைனா சீல அவங்களோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய ரீசன். லைக் திருப்பியும் சவுத் சைனா சீயோட டிஸ்பியூட் ரைஸ் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் பட் தி சவுத் சைனா சி. சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் 2000 years லைக் ஏன்ஷியன்ட் டைம் பீரியடில் டூரிங் தி ஏன்ஷியன்ட் டைம் பீரியட். ஸோ ஜியா அண்ட் தென் ஹான் அப்படின்ற 2 கிங் இருந்தாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த சைனா அந்த சி எல்லாமே இருந்துச்சு. அது ஏன்ஷியன்ட் டைம் பீரியட். ஸோ அது மன்னர் காலங்கள். ஸோ இதை கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது 1947 சைனாவை வந்து பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ மன்னராட்சியெல்லாம் போய் இப்போது புரட்சி உருவாகி புரட்சியின் மூலமாக மாவோ ஜெடாங் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது 1949 டைம் பீரியடில். இப்போ 1947 இந்த மீன்வைல் டைம் பீரியடில் இந்த சவுத் சைனா சி வந்து எங்களோட தான் அப்படின்றது. முதல்ல இது ஃபுல்லாகவே இந்த 9 லைன் இல்லை, இந்த ரெட் கலர் லைன் இல்லை, இந்த மலேசியன் ஏரியா. ஸோ இந்த ஏரியா எல்லாமே கோரிட்டு இருந்தாங்க. ஆனால் 1947 they started claiming only these areas, that is 9 lines. சரியா, இந்த 9 லைன் ஏரியா தான் எங்களோட ஏரியா அப்படின்னு சொல்லி கோர ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து பிலிப்பைன்ஸோட சுவர்னிட்டிக்குள்ளே போகுது. அதே மாதிரி மலேசியன் சுவர்னிட்டி, ப்ரூனேவோட சுவர்னிட்டிக்குள்ளே போகும். அதே மாதிரி வியட்நாமோட சுவர்னிட்டியை பாதிக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா 1947 இது கோரப்பட்டுச்சு. ஆனால் வியட்நாம் அண்ட் தென் பிலிப்பைன்ஸோ மலேசியாவோ அதை பெருசாக கண்டுக்கல. பிகாஸ் இந்த சவுத் சைனா சீயோட இம்பார்ட்டன்ஸ் அப்போ பெருசாக தெரில யாருக்குமே. ஆனால் வென் 1960 டைம் பீரியடில் தெர் இஸ் அ நியூஸ்னா ரிசர்ச்சர்ஸ் கண்டக்டட் அதை ஆராயிறாங்க. அந்த கடல் பகுதியை ஆராயும் போது அங்கே பில்லியன்ஸ் ஆஃப் பேரல்ஸுக்கு க்ரூட் ஆயில்ஸ் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்குது அப்படின்றது. அப்புறம் ஹியூஜ் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கோர ஆரம்பிக்கிறாங்க சுவர்னிட்டி. ஸோ சுவர்னிட்டி கோர ஆரம்பிக்கும்போது டிஸ்பியூட் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் பிலிப்பைன்ஸ் வந்து இது ஸ்பாட்லி குரூப் ஐலண்ட்ஸ், இது பார்சல் ஐலண்ட்ஸும் சைனா கோர்றாங்க, ஸ்பாட்லி ஐலண்ட்ஸும் அவங்களோடதுன்றாங்க. வியட்நாமை பொறுத்த வரைக்கும் பார்சல் ஐலண்ட்ஸில் மொத்தம் அவங்களோடதுன்றாங்க, ஸ்பாட்லி ஐலண்ட்ஸில் கொஞ்சம் அவங்களோடதுன்றாங்க. அதே மாதிரி மலேசியா வந்து ஸ்பாட்லி ஐலண்ட்ஸில் கொஞ்சத்தை கோர்றாங்க. பிலிப்பைன்ஸ் வந்து பார்சல் ஐலண்ட்ஸ்லேயும் கோர்றாங்க, ஸ்பாட்லி ஐலண்ட்ஸ்லேயும் கோர்றாங்க. பிகாஸ் இந்த ஐலண்ட் வந்து அவங்களோட க்ளோஸில் வரும், பிலிப்பைன்ஸோட பார்ட்டு. அப்புறம் சாரபோல் ஷோல் வந்து அவங்களோடதுன்றாங்க. இது எல்லாமே வந்து சைனாவோட பார்ட் அப்படின்றத அவங்க கோரிட்டுருக்காங்க. 1983 டைம் பீரியடில் யுஎன் கன்வென்ஷன் ஆன் லாஸ் ஆஃப் சி 1982 அந்த டைம் பீரியடில் அந்த மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் ஸோ தே கிரியேட்டட் தி இன்டர்நேஷ்னல் லா ஆஃப் சி, தட் இஸ் இன்டர்னல் வாட்டர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 12 நாட்டிக்கல் மைல்ஸில் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அதுக்கு பிறகு 12 24 வரைக்கும் காண்டிகியூஸ் ஜோன், அதுக்கு பிறகு 24 லேண்ட்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அங்கே வந்து வியாபாரம், அது அவங்களோட பொருள், அந்த நாடு மட்டும்தான் அந்த ரிசோர்ஸெலாம் எடுக்க முடியும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த டிஸ்பியூட் வந்து பெருசாகுது. பிகாஸ் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் கிளைமிங். ஸோ இப்போ
சைனாவோட 200 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னா இது வரைக்கும் தான் வரும். அப்போது சைனாவால் இதை கோர முடியாது. அதே மாதிரி வியட்நாமோட 200 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் இது வரைக்கும் தான் வரும். ஸ்பாட்லி ஐலண்ட்ஸில் கொஞ்சம் தான் வரும். அதே மாதிரி பிலிப்பைன்ஸோடது இது வரைக்கும் தான் வரும். ஸோ அவங்களோட கோரிக்கை நிறைவேறும். ஸோ இதெல்லாம் ஒரு லைக் 200 நாட்டிக்கல் மைல்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் பிரிக்க லைக் இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஓஷியானிக் பார்டரிங் கண்ட்ரிஸுக்கு எல்லாமே இது பொருந்தும். 200 நாட்டிக்கல் மைல்ஸ்ன்றது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ், அதில் யாருமே கோர முடியாது அப்படின்றது. இப்போது இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஏன் இது வந்து டிஸ்பியூட் இப்படி இருக்கும்போது பிலிப்பைன்ஸ் வந்து பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் சைனாவோட ஆதிக்கம் தொடர்ந்து அங்கே இருக்கிறதுனால சைனா ஸ்டார்டட் பில்டிங் லாட் ஆஃப் ஐலண்ட்ஸ். ஏன்னா இங்கே ஐலண்ட்ஸ் பில்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸை உள்ளாடி பில்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அது அவங்களோட ஐலண்டாக மாறிடும். அந்த ஐலண்ட்லேருந்து திருப்பி 200 நாட்டிக்கல் மைல்ஸ் அவங்களுக்கு சொந்தமாயிரும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸ் இவங்க சைனா மட்டும் இல்லை, வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் எல்லாமே உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இப்படி உருவாக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பிலிப்பைன்ஸ் சைனாவோட ஆதிக்கம் அங்கே அதிகமாகும் போது பிலிப்பைன்ஸ் வந்து பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 2016 பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வந்து சைனாவோட கிளைமை வந்து லைக் அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதை தடுக்கிறாங்க. ஸோ அது வந்து நோ லீகல் பேசிஸ் ஃபார் 9 லைன் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் லா ஆஃப் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா, இன்டர்நேஷ்னல் லா அடிப்படையில் தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்றத சொல்லி சைனாவோட கிளைமை வந்து குவாஷ் பண்ணுறாங்க. ஸோ அது அப்போது அதுக்கு பிறகு இட் பென்ஸ் லைக் இந்தியா அது வரைக்கும் சைலண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து இது ஃப்ரீ வாட்டர் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸும் சரி எல்லாருமே வந்து இதை சப்போர்ட் பண்ண அந்த தீர்ப்பை வந்து சைனா மதிக்கணும் அப்படின்னா சைனா அதை ஏற்றுக்கலை. எனிவே அப்படியே சைலண்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாகும்போது உலக நாடுகளில் அதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைனாவோட ஆதிக்கம் இந்த சவுத் சைனா சீல சைனாவோட நேவல் ஃபோர்ஸாக இருக்கட்டும் அவங்க திருப்பியும் அந்த ஐலண்ட் கட்டக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சிருக்கதா சொல்லப்படுது. அதே மாதிரி லைக் வியட்நாம் ஏரியாவில் போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, இந்தோனேஷியன் ஏரியாவில் போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, அவங்களோட சொவேர்னிட்டி ஏரியாவில் போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, இதெல்லாமே அந்த சொவேரியன் கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணுது, சொவேர்னிட்டி அட்டாக் பண்ணுது. ஸோ வியட்நாம் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ சவுத் சைனா சீ டிஸ்பியூட்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒய் சவுத் சைனா சீ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஏரியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டுக்கு நடக்கக்கூடிய ட்ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட மோர் தேன் 5 ட்ரில்லியன்லேருந்து 6 ட்ரில்லியன் வரைக்கும் இங்கேருந்து தான் பொருட்கள் வந்து இந்த நாடுகளுக்கு போகுது. யூ கேன் சி த க்ரீன் கலர் சிம்பிள். ஸோ இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக சவுத் சைனா சீ வழியாக இந்த கண்ட்ரிஸுக்கும் சரி சைனாவுக்கும் சரி தாய்வான் கண்ட்ரிஸுக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ட்ரேட் நடக்குது. அதே மாதிரி இங்கேருந்து வரக்கூடிய பொருட்கள் இந்தியாவுக்கு வர்றதா இருந்தாலும் இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக தான் வந்தாகும். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். சோக் பாயிண்ட்னு சொல்லலாம், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சோக் பாயிண்ட்னா என்னன்றது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 வந்து ஃபிஷரி ரிசோர்ஸஸ். அது மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் அதிகமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. கேஸாக இருக்கட்டும் 9 பில்லியன் பேரல்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆயில் வந்து அங்கே அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். யா யூ கேன் see here 900 ட்ரில்லியன் cubic feet ஆஃப் நேச்சுரல் கேஸும் சரி. அதே மாதிரி அவங்களுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரூட் ஆயில் 2/3 ஆஃப் சவுத் கொரியாஸ் எனர்ஜி சப்ளை நியர்லி அது ட்ரேட் நடக்கிறது. 7 பில்லியன் பேரல்ஸ் தான் இருக்கு பாருங்கள். 7 பில்லியன் பேரல்ஸ் ஆயில் வந்து இந்த ஏரியாவில் இருக்குன்றாங்க நேச்சுரல் ரிசோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதே மாதிரி 900 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட்டுக்கு நேச்சுரல் கேஸ் இருக்குது. இட்ஸ் எ ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் ஃபார் ட்ரேடுன்னு நான் சொன்னேன். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கக்கூடியது எல்லாமே இந்த ஏரியா வழி தான் நடக்குது. அதே மாதிரி சோக் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சோக் பாயிண்ட். இது வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா சைனாவால் இங்கே இந்தியன் ஓஷன் கண்ட்ரிஸுக்கு வர முடியாது. ஸோ இட் வில் டேக் டிஸ்டன்ஸ். இந்த சுண்டா ஸ்ட்ரைட் வழியெல்லாம் வரலாம், இந்த ஸ்ட்ரைட் வழியாக வர முடியும். இருந்தாலும் அது வந்து சைனாவுக்கு இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சுற்றி வர்றது.
ஸோ அப்போது சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே சிங்கப்பூர் வந்து சைனாவுக்கு எதிரான நாடு இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்தியா அகேன்ஸ்ட் கண்ட்ரி. ஸோ சைனா வந்து இந்த இடத்த அவனோட ப்ரெசன்ஸ் அதிகப்படுத்தினா அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ் அதை எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் இப்போ இங்கே அவனோட ப்ரெசன்ஸ் அவன் அதிகப்படுத்திகிட்டு இருக்கான். புரியுதா? ஸோ இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன். ஃபிஷரி ரிசோர்ஸும் இங்கே அதிகமாக இருக்குன்றது சொல்லப்படுது. வேர்ல்டுக்கு போகக்கூடிய ஃபிஷ்ஷில் 10% ஃபிஷ் வந்து இந்த வழியாக தான் போகுது அப்படின்றது. இங்கே இருந்தால் போகுது, இந்த வழியில் இங்கே இருந்தால் போகுது அப்படின்றது. அப்புறம் இந்தியாவுக்கு இது எந்த அளவில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மலாக்கா ஸ்ட்ரைட் ரிலேட்டட் இந்த ஏரியா வந்து காமாக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஆக்டிஸ்ட் பாலிசி, இந்த கண்ட்ரிஸ் கூட இருக்கக்கூடிய உறவுகள் வந்து மேம்படும். ஸோ இந்தியா வந்து ஆக்டிஸ்ட் பாலிசி அடிப்படையில் சவுத் சைனா சீல தே கேன் கிளைம் லைக் ஃப்ரீ நேவிகபிள் வாட்டர்ஸ். அதனால தான் யூஎஸ் வந்து இங்கே அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வியட்நாத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு குவாட் அப்படின்ற இனிஷியேட்டிவ் நம்ம ஆரம்பித்ததுக்கான மெயின் ரீசன் வந்து பசிபிக் ஓஷன், இந்தோ பசிபிக் ஏரியாவில் ஃப்ரீ நேவிகபிள் வாட்டர்ஸை உருவாக்குறதுக்கும் சைனாவோட ஆதிக்கத்தை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியா, யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா சேர்ந்து உருவாக்குனது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. இப்போ யுனைடெட் நேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்றது வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் செகண்ட் ஆர்டிக்கிள். தென் தேர்ட் நியூஸ் வந்து கஸ்வால் பிரிட்ஜ் வந்து இந்த ரெவி ரிவர் இருக்கு இல்லையா, யூ கேன் சி ஹியர். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ரெவி ரிவர் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த பஞ்சாப் ஏரியாவில் ரெவி ரிவர் ஏரியாவில் ஒரு 484 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்டர் ரோட் டாஸ்க் ஃபோர்ஸ், தட் இஸ் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்வால் அப்படின்ற பிளேஸை வந்து மெயின்லேண்ட், இட்ஸ் அன் ஐலண்ட் மாதிரி, ஸோ ரிவரைன் ஐலண்ட் மாதிரி இருக்குது. அந்த ஏரியா வந்து மெயின்லேண்ட் ஆஃப் பஞ்சாப் கூட கனெக்ட் ஆகுது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா கூட கனெக்ட் ஆகுது. ஸோ இட் வாஸ் டன் அண்டர் த ப்ராஜெக்ட் சேத்தக். இது 1962 டெஹ்ராடூன் ஏரியாவில் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட 1980களில் இந்த ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் ஏரியாக்களில் ரோடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் முன்னாடி அந்த ரென்கின் ரோடை உருவாக்குறது, அது கண்டினியூஸாக அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ராஜெக்டில் தான் இதை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். பட் ரெவி ரிவரை பற்றி தெரியும்னா, ரெவி ரிவர் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் டிஸ்பியூட்டட் ரிவர்ஸ். யூ பீப்புள் நோ தட். இப்போ நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎஸ் ரிவர்ஸ் மட்டும்தான் இந்தியாவை பொருந்தும். இண்டஸ் ரிவர், ஜெலம் ரிவர், செனாப் ரிவர், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அடிப்படையில் இது பாகிஸ்தானுக்கு 100% சொந்தமான வாட்டர்ஸ். சரியா? தட்ஸ் ஆல். அதில் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. தென் ஃபோர்த் நியூஸ் வந்து ரைஸ் ரிச் ஃபார்மிங் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் இன் அர்ஜென்ட் நீட் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, சைனா, தாய்வான், இந்தோனேஷியா, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ரைஸ். அது மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் 50% பீப்புள் வந்து எடுக்கக்கூடிய உணவு வந்து மெயின் டிஷ் வந்து ரைஸாக இருக்குது. இது வந்து நிறைய பேரோட கார்போஹைட்ரேட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும், மேல் நியூட்ரிஷன் வராமல் தடுக்குது, நிறைய பேருக்கு பசியை போக்குறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபுட்டாகவும் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த ரைஸில் இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் பேடி ஃபீல்டில் இருந்து கிட்டத்தட்ட அதிகமான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், தட் இஸ் மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாமே வந்து அதிகமாக இங்கேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு இது எதிரானது அப்படின்றது. ஸோ நவ் வி ஹவ் டு அதை வந்து ரிவைவ் பண்ணணும். அதை கல்டிவேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, சில சேஞ்சஸ் பண்ணியாச்சு அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வெளியாகிறத நம்ம தடுக்க முடியும் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அதுக்கு ரைஸ் ஃபீல்டுலேயே ஃபிஷ்ஷிங் ஃபார்மிங்கை பண்ண சொல்கிறாங்க, கல்ச்சர் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மீத்தேன் எமிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரைஸ் ஃபீல்டில் எப்போவுமே தண்ணி இருக்குமா, அந்த தண்ணி கடியில் ரைஸ் ரெசிடியூஸ் இருக்கும், லைக் குப்பைகள் இருக்கும், இல்லைன்னா லைக் ஆர்கானிக் மேட்டர்ஸ், உரங்களெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் டீகம்போஷன் ஆகுறதுக்கு ஆக்சிஜன் அங்கே டெஃபிஷியன்சி இருக்கும். ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கிராப்பு, மண்ணோட ஒட்டி இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மண்ணை வந்து சுரண்டிகிட்டே இருக்கும் எப்போவுமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா மீத்தேன் கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா
அங்கே இன்னும் அதிகமாக anaerobic ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலமாக டீக்ரடேஷன் ப்ராசஸ் நடக்கும். லெஸ் ஆக்சிஜனில் டீகம்போசிஷன் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மீத்தேன் கேஸஸ் இன்னும் அதிகமாக, நைட்ரஸ் ஆக்சைடு இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இது இன்றைக்கி மிகப்பெரிய ஹார்மாக சொல்லப்படுது. பேடி ஃபீல்டுன்னு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 10 to 20% மீத்தேன் கேஸஸ் ரிலீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு லெவலை விட இது இஸ் ஈக்குவலன்ட் டு கார்பன் டை 25 டைம்ஸ் அதிகம் பண்ணுறாங்க. ஸோ அக்ரோகல்ச்சரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கல்ச்சர் பண்ணுறது எப்படின்னா பேடி ஃபீல்டில் லைக் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஷெல்ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஸ்ட்ரிம்பாக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், கிராப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வளர்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த உயிரினங்கள் எப்போவுமே பேடி ஃபீல்டில் மீத்தேன் கேஸஸ் அதிகமாக இருக்குல்ல, அந்த ஆக்சிஜன் ஃபிக்ஸேஷனுக்கு இந்த லைக் இந்த ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஷெல்ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இந்த உயிரினங்கள் ஹெல்ப் பண்ணும். அப்போது ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேர் இஸ் அ டிமாண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா இந்த உயிரினங்களுக்கு. அப்போ ஆக்சிஜன் எப்போவுமே அங்கே அந்த தண்ணியில் இருக்கணும். ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேனூர் இல்லைன்னா ரெசிடியூஸ், ரைஸ் ரெசிடியூவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது டீகம்போஷன் ஆகிறது anaerobic ஆக்சிடேஷனில் நடக்காது, ஏரோபிக் டைஜஷனில் நடக்கும். ஏரோபிக்னா வித் ஆக்சிஜன் டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அங்கேருந்து வெளியே வரக்கூடிய மீத்தேன் கேஸஸ் முன்னாடியை விட ரொம்ப கம்மி. அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா 34.6% மீத்தேன் கேஸஸ் கம்மி ஆகிறதுக்கு இப்போ ரிலீஸ் ஆகிறதுலேருந்து ரொம்ப கம்மியாக தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. அப்புறம் சாயில் ஃபர்டிலிட்டி, ஸோ மீன்கள்லேருந்து வரக்கூடிய வேஸ்டஸ், இந்த உயிரினங்கள்லேருந்து வரக்கூடிய வேஸ்டஸ் சாயில் ஃபர்டிலிட்டி அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது என்வாயர்மெண்ட்டில் பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்காது. ஸோ ரைஸ் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். அது பங்களாதேஷ் போன்ற கண்ட்ரிஸ்லாம் அதை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட முன்னாடி கல்டிவேஷன் பண்ணி ரைஸ் ப்ரொடக்ஷனை விட 43.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் முன்னாடியை விட ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. சரியா? ஸோ அதை இந்தியாவில் அதிகப்படுத்தினா லைக் மீத்தேன் கேஸஸ் கிளைமேட் ஓரியன்ட் கல்டிவேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ யூ கேன் ஸ்டடி நவ். தென் ஃபிஃப்த் நியூஸ் கன்வர்ஷன் ஆஃப் சர்ப்ளஸ் ரைஸ் டு எத்தனால். ஸோ இன்றைக்கி ரைஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து அதிகமான மானிய விலையில் அதிகமான ரைஸஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 128% இருக்கிறதோட அதிகம்னு சொல்லப்படுது. அது எல்லாமே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணுறது கேபினெட் மீட்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக 750 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் கிரெயின் பேஸ்ட் டிஸ்டிலரி இதெல்லாமே இப்போது ஆல்கஹால் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ டவுனாக இருக்கிறதுனால லைக் ஃபியூவலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது சொல்லப்படுது. இப்போ நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ப்ளஸ் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் அதிகமாக இருக்கிறது, வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை எல்லாம் எத்தனாலாக மாற்றுறதுக்கான ஒரு பாலிசி தான் நேஷ்னல் பாலிசி. கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஃபுட் ஸ்கேர்சிட்டி இருக்குது, மேல்நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபுட்டை போயிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற இட் இஸ் அகெயின்ஸ்ட். ஆனால் கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்லணும், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மூலமாக வி ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் 5 kg வீட் ரைஸ் கொடுக்குறோம். அது மாதிரி 1 kg பல்சஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம் 800 மில்லியன் ஃபேமிலிஸ். ஆனால் 2011 சென்சஸ் அடிப்படையில் தான் அது கொடுத்துட்ருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 10% பாப்புலேஷன் 10 crore பாப்புலேஷனை இந்தியன் கவர்மெண்ட் விட்டுருச்சு. ஒன்லி லைக் 60% பாப்புலேஷனுக்கு கொடுக்கணும். 2011 பாப்புலேஷன் 60% கொடுத்துட்ருக்காங்க. 10 crore பாப்புலேஷனை கவர்மெண்ட் கண்டுக்கல அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். ரேஷன் கார்டு நிறைய பேர்கிட்ட இல்லை, அவங்களுக்கெல்லாம் அது கொடுக்கப்படலை. நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பயோஃபியூல்ஸ் ஜெனரேஷன் அதிகப்படுது. பயோஃபியூல்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து டேரெக்டாக எடுக்கணும்னு கிடையாது. இப்போது லைக் சுகர் கேன்லேருந்து எடுக்கலாம், சுகர் கேன் வேஸ்ட்லேருந்து எடுக்கலாம். லைக் அதே மாதிரி சுகர், பீட், அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வேஸ்ட்டில் இந்த ரோட்டன் ப்ரோட்டோஸ் ஸோ ஹியூமன் கன்சம்ஷனுக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கப்படுகின்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறதுனால ஃபுட்டு வேஸ்ட் ஆகும், முனிசிபல் வேஸ்ட்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயோ ஆல்கஹால், பயோடீசல். இன்றைக்கி அதிகமான ஆல்கஹால் எடுக்கக்கூடியதும் ரைஸில் இருந்தும் சுகர் கேனில் இருந்தும். அதே மாதிரி அட்வான்ஸ்டு பயோஃபியூல் செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால் முனிசிபல் வேஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் ஜென்ரேஷன் எடுத்தால் பியூட்டனால் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம்.
தென் ஃபியூவல் ஃப்ரம் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு கிராப்ஸ். ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு கிராப்ஸில் இருந்து ஸோ நார்மல் ஃபுட் வெரைட்டிஸ் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு கிராப்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போது லைக் பெட்ரோலுக்கு பதிலாக டீசலுக்கு பதிலாக வி கேன் யூஸ் பயோடீசல் அண்ட் தென் எத்தனால்ஸை பிளெண்டட் பெட்ரோல் கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது லைக் அதிகமான பொல்யூஷன்ஸ்லேருந்து நம்ம ஹியூமனை காப்பாற்ற முடியும். ஸோ இன்றைக்கி 6th ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் ஆயில் ப்ரைஸ் கிராஷ் அண்ட் COVID-19 ஆன் சுகர் கேன் ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் உங்களுக்கு சொன்னேன் வெஸ்ட் டெக்ஸாஸ் இன்டர்மீடியட் கிரேட் க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. நீங்கள் போய் ஒரு பேரல் வாங்கினீங்கன்னா தே ஹாவ் டு கிவ் அந்த பேரல் ஆயிலையும் கொடுத்துட்டு $40 வந்து உங்கள் கையில் கொடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ சுகர் வந்து ரொம்ப டிமாண்ட் லெஸ்ஸாக இருக்குது. 2008க்கு பிறகு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு விற்கப்படுது சுகர் கேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ COVID-19 சுச்சுவேஷனால் ஃபுல் லாக்டவுனாக பெட்ரோல் டிமாண்டில் அதான் க்ரூட் ஆயில் ரேட் கம்மியாகுது. அதே மாதிரி பிரேசில் போன்ற கண்ட்ரீஸில் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிளெண்டட் பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுற ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சுகர் கேனை ஸோ இது வந்து அவங்க வந்து இப்போ எத்தனால் கன்வர்ஷன் பண்ணுறத வந்து டிமாண்ட் இல்லாதனால டைவர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ப்ரொடக்ஷன் இல்லாதனால எத்தனால் வந்து டிமாண்ட் இல்லை. அப்போ சுகர் கேன்ஸ் வந்து வாங்கி சேவ் பண்ணி வைக்கிறாங்களே தவிர அதுக்கான ரேட்டை வந்து ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கறது கிடையாது. அதுலேருந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறது ரொம்ப. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சுகர் கேன் ஃபார்மர்ஸுக்கு வந்து ஒழுங்கான ப்ரைஸஸ் போகிறதில்ல. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரைஸ் ஆகிறதுனால இன்னும் அதிகமாக அவங்க டிஸ்ட்ரெஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நேற்றுக்கு தான் நினைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சுகர் கேனோட ப்ரைஸஸை டிசைட் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றதுனால அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் சுகர் கேன் டிஸ்ட்ரெஸ் ஃபார்மர்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரெஸ்னால. சரியா? ஸோ சுகர் கேனை பொறுத்த வரைக்கும் இது UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் 21 டிகிரிலேருந்து 27 டிகிரி ஹாட் ஹியூமிட் டெம்பரேச்சரில் அது வளரும். மெயின் வந்து 75லேருந்து 100 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் வந்து ரைஸுக்கு வேணும். 100லேருந்து 200 சென்டிமீட்டர். இங்கே 75லேருந்து 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கணும். லூமி சாயில் கிளே லூமி சாயில்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வளர ஆரம்பிக்கும். மெயின்லி அலுவியல் சாயில்ஸ் அது வரும். ஸோ ஈல்டு வந்து நார்தர்னை விட சதர்ன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ட்ரை வெதர், லோ ஹியூமிடிட்டி, பிரைட் சன் ஹவர்ஸ் இருக்குது, அது மாதிரி கூலர் நைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக. ஸோ டாப் ப்ரொடியூசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, பீகார். சரியா? இந்தியா வந்து வேர்ல்டுலேயே 2nd பிளேஸில் இருக்குது ப்ரொடக்ஷனில். பிரேசில் வந்து அதிகம், அதனால தான் அங்கே வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. எத்தனை நாளுக்கு நான் போன ஆர்டிக்கிளில் சொன்னேன். இது மாதிரி சுகர்லேருந்து ஜக்கர் எடுக்கிறாங்க, கந்தஸ்ரீ, மலேசியஸ் எடுக்கிறாங்க. அதான் உங்களுக்கு பயோஃபியூலுக்கு எத்தனால் கன்வெர்ட் பண்ணுறோம் நம்ம. இப்போ ஆல்கஹால் பீர் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் அது ஃபுல்லாகவே வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் இஃப் ஆல்கஹால் டிமாண்ட் கம்மியாகிடுச்சு அப்படின்னா. ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் மெயின் 10 ஸ்டேட்ஸில் ப்ரொடக்ஷன் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து சுகர் கேன் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஸோ 7th நியூஸ் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இன் நியூஸ். தட் இஸ் அம்புபாச்சி மேளா. ஸோ இது எங்கன்னா அஸ்ஸாமில் இட்ஸ் அந்த சக்தி பீத்தக்கில் இதுவும் ஒரு பிளேஸ். காமக்கியா டெம்பிள்னு பேர். இது வந்து காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி ஆனுவல் மென்ஸ்ட்ரல் ஆஃப் திஸ் காடோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் தான் அவங்க வந்து கும்பிடுறாங்க. இந்த நிலக்கல் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸில் தான் அது கட்டப்பட்டிருக்கு அந்த டெம்பிள். இது வந்து டெமன் கிங் நரகாசுரனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அதை ரினோவ் பண்ணது கோச் கிங் நாராயணா. ஸோ இது வந்து 51 சக்தி பீட்டக்ஸில் இதுவும் ஒன்றுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. இங்கே வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் தான் வந்து சிம்பிளாக வச்சு கும்பிடுறாங்க. எப்படி சிவலிங்கம் கும்பிடப்படுதோ அதே மாதிரி இது. ஸோ that's all about today's current affairs. Thanks a lot for watching, students.